அண்ணன் செல்வனுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாகவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நான் மோதிதா சொல்லலை. காரணம் என்னென்னா, ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து டைரக்டர்ஸுடைய குரூப் பார்த்துங்களா எவ்வளோ சிறப்பான அழகாக இருக்குது. சில ஃபங்க்ஷனில் பெரிய பெரிய ஜாம்பவங்கள் இவ்வளோ பெரிய மோதிரம் இதெல்லாம் போட்டு பயங்கரமாக அப்படி பந்தாக இருப்பாங்க. அத்தனை உழைப்பாளிகள், கள்ளங்கபடமற்ற மனதுடைய ஹார்ட் ஒர்க்கர்ஸ். தமிழ் திரைப்பட உலகத்தை அப்படி தூக்கி இந்திய லெவலுக்கு நிறுத்துறேன். போன வாரம் பாம்பேல போயிட்டு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிடுறேன். அத்தனை டைரக்டர்ஸையும் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய டைரக்டர்ஸ், முக்கியமான விஐபிஸ் எல்லாம் பேரை வச்சு அவங்களுடைய கான்செப்டை சொல்கிறாங்க. என்னன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் அண்ணன் சண்முக சுந்தர் அண்ணனுக்கு தெரியும் அந்த டீட்டெயிலாம். தமிழ் இண்டஸ்ட்ரி தயாரிப்பாளர்களை விட, நான் ஒரு தயாரிப்பாளர் தான் இருந்தாலும், டைரக்டர்ஸுக்குடைய வேல்யூ வந்து இங்கே தெரியல சார். உண்மையாகவே நார்த் இந்தியாவில் போனால் பாம்பேயில் வந்து அவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து இங்கே உட்கார்ந்துருக்காங்க. எதுக்காகன்னு கேட்கும்பொழுது, திருமாவளவனுடைய இந்த விழாவிற்காக. இந்த திருமாவளவன் மற்றவங்களுக்கு தெரிஞ்ச விட எனக்கு கொஞ்சம் வேற மாதிரிலாம் தெரியும். இவர் சிவா சார் சொன்ன மாதிரி பத்திரிகை துறையில் தான் ஃபஸ்ட்டு இருந்தாப்புல. அப்போ நம்ம படங்கள்லாம் பண்ணும்போது இடையிடையே வந்து அவர் வந்த வேலையை விட்டு கதையை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். சங்கர் கூட இருப்பான். அப்போ என்ன இருந்தாலும் பத்திரிகை எழுதுறதை விட்டுட்டு கதையை பற்றி கேட்டுட்டு இருக்காரு. இல்லை, அவன் வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு படத்தை பார்த்துட்டு ஏதாவது வந்து சொல்லிட்டு வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது 2-3 படம் முடிச்சு கல்லூரி வாசல்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கதைகளை வந்து வெளியிலிருந்து கொஞ்சம் கதையை வித்தியாசமாக வாங்கலாம் அப்படின்ட்டு அமரர் வந்து அனந்து சார் அவர்கள், பாலச்சந்தர் சாருக்கு நிறைய படங்கள்லாம் பண்ண அவரை வச்சு கதையை கேட்டோம். ரொம்ப நல்லா கதையாக இருந்தது. பட் அந்த டைமுக்காக நமக்கு அது செட் ஆகலை. அப்புறம் பண்ணலாம் அப்படின்னோம். அதுக்கு பிறகு வந்து கிரேசி மோகன் சார் கூப்பிட்டு அவர்கிட்ட 2-3 கதையை கேட்டோம். அதுவும் வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிறப்பாக இருந்தது, வேற மாதிரி இருந்தது. அப்புறம் யார் அப்படி பார்க்கும்போது திரும்ப நாள் காலையில் வந்து, சார் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்குறேன், என்ன எதுவுமே நீங்கள் கான்டாக்ட் பண்ண, கொஞ்சம் கோவமாக பேசுகிறாப்புல. என்னென்ன புரியல. கல்லூரி வாசல்னு ஒரு கதை சார் அப்படின்னு டப்புன்னு எனக்கு ஆணி அடிச்ச மாதிரி அந்த டைட்டில் பதிஞ்சிருச்சு. சொல்லுப்பா அப்படின்னா, ரொம்ப வித்தியாசமாக பண்ண சொன்னார் சார். நானே அசந்துட்டேன். அதாவது எங்கே என்ன இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க மாதிரி அவ்வளோ வித்தியாசமான படம் கதை சார். ஆனால் நான் வந்து கதையை ரொம்ப நல்லா கெடுத்துட்டேங்கிறது வேற விஷயம். அவ்வளோ சிறப்பாக வந்து எப்படியா பத்திரிகையாளர்கள் இப்படியெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு ரொம்ப கான்செப்ட் சார். அப்புறம் வந்து அவர் வந்து வந்தார். ஷூட்டிங் வந்து பயங்கர தொந்தரவு. ஊட்டியில் குளிரை விட விரதம் தொந்தரவு அதிகம். தேவயானி வந்து அப்போ முதல் வராங்க. தேவயானி இப்போ தமிழில் தெரியாது. தேவயானிகிட்ட போய் ஒரு பயங்கரமாக சொல்லுவார். என்னவா நான் நினச்ச கான்செப்டே வேற அப்படி. நான் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். இவர் தான் அங்கே சொல்லுவார், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். பூஜா பட்டுலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. யார் இவர் விக்ரமன் சார் சொன்ன மாதிரியே உண்மையாவே சார் இவர் எப்போ வந்திருக்கணும் சார். இவர் வித்தியாசமா எதையுமே வித்தியாசமா திங்க் பாரு. இந்த இந்த ஃபங்க்ஷனை கூட எவ்வளவு வித்தியாசமா திங்க் பண்ணியிருக்காரு. இன்னும் டீட்டெயிலாக பேசலாம், பட் டைம் இல்லை. இந்த மிக சிறந்த கலைஞனுக்கு வந்து பெரிய அங்கீகாரம் கொடுத்து இப்படி ஒரு அழகான படத்தை வந்து இந்த தயாரிப்பாளர் கொடுத்த முத வந்து தயாரிப்பாளர்களுக்கு எனக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையா மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர் சார். இயக்குநர்களுக்கு வந்து அந்த எண்ணத்தை வந்து விரிவுபடுத்தக்கூடிய சக்தியையும் பொருளாதாரத்தையும் வந்து சில தயாரிப்பாளர் கொடுத்தாங்கன்னா உண்மையாவே சார் தமிழ் இண்டஸ்ட்ரி வேர்ல்டு லெவலில் வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா இந்தியாவில் இருக்கிற மேக்சிமம் ஸ்டேட்ஸில் இருக்க எல்லா டைரக்டர்ஸும் மேக்சிமம் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் சார். இங்கே இருக்கிற மாதிரி அபூர்வமான சக்திகள் எங்கேயும் இல்லை. அதனால் ஊக்கமோ பயங்கரமான ஊக்கமாக கொடுக்கணும். பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணீங்கன்னா மிகச்சிறந்த படைப்புகளை இவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி நன்றி சார்.